ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்தியாவில் தனது செயற்கைக்கோள் இணைய சேவையை தொடங்க தயாராகி வரும் ஸ்டார்லிங்கிற்கு ஏர்டெல் நிறுவனம் அதிர்ச்சி அளித்துள்ளது. ஏர்டெல் நிறுவனம் 2 அடிப்படை நிலையங்களை குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் கட்டி முடித்து இப்போது ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் தனது சேவைகளை தொடங்க ஆர்வமாக இருக்கும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துக்கு இந்த வளர்ச்சி ஆச்சரியமாக இருக்கும். இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் ஸ்டார்லிங் சேவைகளை தொடங்குவதற்கு முன் ஏர்டெல் தனது செயற்கைக்கோள் இணைய சேவையை அறிமுகப்படுத்தி உள்ளது. மேலும் ஏர்டெல் நிறுவனம் ஏற்கனவே 635 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி தற்போது பல்வேறு சர்வதேச சந்தைகளில் செயல்பட்டு வருகிறது. ஸ்டார்லிங்கிற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக இருக்கும். ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் பயனர்கள் தங்கள் சொந்த சிம் சிக்னல் இல்லாத போது எந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தியும் இப்போது அழைப்புகளை செய்யலாம். ஜனவரி 17 அன்று டிஜிட்டல் பாரத் நிதி மூலம் நிதியளிக்கப்பட்ட 4G மொபைல் தளங்களை விளம்பரப்படுத்தும் நிகழ்வின் போது அரசாங்கம் உள்வட்டமாக ரோமிங் வசதியை அறிமுகப்படுத்தியது. மொபைல் நெட்வொர்க் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் போது அதே அரசு நிதியுதவி பெறும் செல் கோபுரங்களை பகிரும் போது வெவ்வேறு நெட்வொர்க்குகளை பயன்படுத்துபவர்கள் அந்த டவர்களில் இருந்து 4G சேவையை அணுக முடியும். மொத்தத்தில் கட்டப்பட வேண்டிய நெட்வொர்க் கோபுரங்களின் எண்ணிக்கையை குறைக்கும் அதே வேளையில் தடையற்ற சேவையை வழங்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.